ஈசி டிபார்ட்மெண்ட் சார். நான் ஐடிக்குள்ள நுழைய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குங்க சார். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கேப் சார். என்னால வந்து வேலைக்கு போக முடியுமா? ஒரு கெரியர் கேப் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குது சார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஹாய், மை நேம் இஸ் பிரேம்குமார். மை நேட்டிவ் இஸ் வேலூர். ஐ பிளேஸ்ட் இட். ஈசி டிபார்ட்மெண்ட் சார். நான் ஐடிக்குள்ள நுழைய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குங்க சார். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கேப் சார். என்னால வந்து வேலைக்கு போக முடியுமா? ஒரு 2017 பாஸ் அவுட் ஐடிக்குள்ள நுழைய முடியுமான்ட்டு 1008 கேள்வி வந்து ஒரு மனிதனுக்கு உதிச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு நினைச்சவன் தான் வந்து என் தம்பி பிரேம்குமாருங்க. சார் பிரேம்குமார் குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க, 2017 பாஸ் அவுட்டுங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த ஃபீல்ட்லாம் நமக்கு செட் ஆகாதா, ஐடிக்குள்ள போறோம் ஜெயிக்கிறோன்ற ஒரு துடிப்போட நினைச்சாங்க. அவன் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. சோ உலகத்தில் நீ படித்து கொண்டே இரு, ஏனென்றால் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாறும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய டெக்னாலஜி நீ ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தம்பி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எந்த ஃபீல்டு எனக்கு சூஸா இருக்கும், எந்த ஃபீல்டில் போனால் நான் ஜெயிப்பேங்க, அந்த ஃபீல்டை முடிவு பண்ணி அவர் படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையெல்லாம் ஜெயிச்சிருக்காருங்க. கண்டிப்பா வந்து நான் வாழ்த்துறேங்க. இன்னும் நீ சாதிக்கணும், வாழ்த்துறேங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஹாய், நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரேம்குமார் வந்திருக்காரு. ஹாய் பிரேம். ஹாய் சார். உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் பிரேம்குமார். நான் வந்து பிஇ வந்து பிசி எடுத்தேன். 2017 பாஸ் அவுட்டு. நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துருந்தேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, இது மாதிரி நீ ஐடி ஃபீல்டு எதுனா சூஸ் பண்ணு, உனக்கு க்ரோத் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, சூப்பர் தம்பி. நீங்கள் 2017 முடிச்சிருக்கீங்க, இப்போ வந்து 23, அட்மோஸ்ட் வந்து 5 to 6 இயர்ஸ் உங்களுக்கு கெரியர் கேப்பாக இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஜாப் வந்து கிடைச்சிது. ஓகேவா? ஒரு கெரியர் கேப் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது சார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து நார்மல் டெவலப்பராகவே நம்ம கண்டிப்பாக பிளேஸ் ஆகலாம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஈஸியிலேருந்து இப்போ டெவலப்பராக ஆயிருக்கீங்க. ஸோ ஈஸி நீங்கள் பிளாட்ஃபார்ம் வேறு, இது வேறு. கோடிங் கற்றுக்கிறது எல்லாமே கஷ்டம்னு சொல்கிறாங்களே, அது என்ன சொல்கிறீங்க? கோடிங் கற்றுக்கிறது கஷ்டம்லாம் இல்லை சார். நம்ம அந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிச்சுனாவே போதும். மேக்ஸ் மாதிரி தான். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து எண்ட் ஆகுது, அது நீங்கள் கற்றுக்கினாவே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் சார், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சூப்பர். ஓகே, உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சார். ஜாப்பு கிடச்சி சொன்னோடனே அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி சார். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். நான் வந்து 2017 பாஸ் அவுட்டு. ஸோ நான் ஃபாதர் பிஸ்னஸ் பார்த்தா செட் ஆகல. டிகிரி பிஇ ஈசிங்க. ஸோ 2017 பாஸ் அவுட். ப்ளீஸ் கிவ் அ. நான் கடைசி ஒரு 4 வருஷமாக ஃபாதரோட பிஸ்னஸ் பார்த்துன்னு இருந்தேன். எனக்கு அது செட் ஆகலை. சரி, நான் வீட்டில் பேசி பார்த்தேன், இது மாதிரி ஐடிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஸோ நான் சர்ச் பண்ணியிருக்கும் போது சாரை நான் பார்த்தேன். ஸோ நம்ம டைரெக்டாக போய் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வெங்கட் சார் ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். அவர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த கைடன்ஸ் கொடுத்ததுக்கு நான் வெங்கட் சாருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெங்கட் சார்.